குரு ஆஸ்ட்ரோடியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி நடக்குது. இந்த அஷ்டமத்து சனியுடைய காலம் எவ்வளோ இருக்கும்? அந்த நம்ம ஜூலை 27ஆம் தேதி வக்ர நிலை அடைய போகுது. 138 நாள் அதோடைய தன்மை. ரெண்டாவது குரு பார்வை 9ஆம் பார்வையாக சிம்மராசிக்கு அஷ்டமத்து சனியை பார்ப்பதனால குரு பார்வையினால ஏற்படும் அந்த பலன்கள், இதை பற்றி இந்த காணொலியை பேசப்படுறதா இருக்கு. காணொலியை முழுதா பாருங்க. இது ஒரு பொது பலன் தான். ஒரு 40% தான் வெளிப்படுவதா இருக்கு. உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் தான் அதோடைய பலன் இன்னும் முழுதாக தெரியும். உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் உங்களுடைய பலன் பார்த்து சொல்லுவோம். மற்றும் உங்களுடைய பிறப்பு ராசியிலிருந்து அடுத்த பிறப்பு ராசிக்கு வரைக்கும் ஒரு வருடத்துக்கான ஜாதக பலனை மிக துல்லியமாக சொல்கிறேன். 90% ரொம்ப நெருக்கமுடையதாக இருக்கும். அதனால இந்த ஒரு வருட பலன் மற்றும் நீங்க சொல்லும் விஷயங்கள் அடிப்படையில் ஜாதக பலன் பார்த்து சொல்லப்படும். மிக குறைந்த கட்டணத்துல இதுல வீடியோல இருக்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இதுவரை நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கடந்த 1.5 வருடம் மேல அஷ்டமத்து சனியுடைய தாக்கம் ரொம்ப சிம்மராசிக்காரங்க ரொம்ப பெரிதளவுல அனுபவித்திருப்பாங்க. அதை வார்த்தைகளால சொல்ல முடியாத வேதனை, ரொம்ப தவிப்பு அதிகமா இருக்கும். அதாவது அந்த ராசி அடிப்படையில ஒரு கிரகம் 2.5 வருட கிரகம் 1.5 வருடான ராகு எது கிரகம்லாம் இருக்கும்போது அதோடைய தன்மை ஒரு ஜாதகருக்கு நல்லாவே வெளிப்படும். அது அவங்களுடைய பிறப்பு ஜாதகம் லக்ன அடிப்படையில் இருக்க கிரகங்கள் நல்லா இருந்ததுன்னா ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிக்கும். இப்போ அந்த அஷ்டமத்து சனி காலத்துல அவங்களுக்கு பாவ கிரகங்களான ராகு கேது, தேய்பிறை சந்திரன், சனியுடைய தசை இதெல்லாம் நடந்ததுன்னா ரொம்ப அவஸ்தைக்குள்ளாகும். அதுவும் பாவ கிரகங்களோட சேர்ந்து இருந்ததுதான் ரொம்ப இந்த அஷ்டமத்து சனி சிம்மராசிக்காரங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அதே சுப கிரகங்களான குரு, புதன், சுக்கிரன், வலதுபுற சந்திரனுடைய தசை புத்தி நடந்ததுன்னா ஓரளவுக்கு அவங்க பேலன்ஸ் பண்ணிப்பாங்க. ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்போ. இப்போ ஜூன் 2ஆம் தேதி 3ஆம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா குரு பெயர்ச்சி கடகத்துக்கு ஆனதுனால குரு 9ஆம் பார்வையா இது சனியை பாருங்கன்னா அந்த அஷ்டமத்து சனியுடைய வீரியம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அது தாராளமா நீங்க உணர்ந்திருக்கலாம். ஜூன் போன மாசம், இப்போ ஜூலை மாசம் ஜூன் 3ஆம் தேதியில இருந்து அதோடைய வீரியம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இருந்து அது என்னதான் மழை ஜோன் பெய்ந்தாலும் அது தூரல் இருக்குதானே செய்யும். அதோடைய இது விரிகிறது. ஏன்னா சூரியன் வெயில் காலத்துல மறைஞ்சாலும் அதோடைய புழுக்கம் இருக்கும்ல, அது மாதிரி அந்த புழுக்கம் அஷ்டமத்து சனி காலத்துல இப்ப இருக்கதான் செய்யும். இந்த அடிப்படையில பார்க்கும்போது ஜூலை 27ஆம் தேதி பாத்தீங்கன்னா சனி வக்ர நிலையில போகுது. வக்ர நிலைனா ரிவர்ஸ் எடுக்கிறது. ரிவர்ஸ் பூமியோட சுழற்சியில பார்க்கும்போது சனி வேகம் குறைஞ்சதாக நமக்கு தோணும். ட்ரெயின்ல உட்காந்துட்டு இருக்கும்போது பக்கத்து பிளாட்ஃபார்ம்ல இருக்க ட்ரெயின் நம்ம ட்ரெயின் கிளம்ப அது பின்னோக்கி போற மாதிரி இருக்கும். இந்த அடிப்படை தான் ரிவர்ஸ் எடுக்கிற மாதிரி. பின்னோக்கி ஓடியாந்து பள்ளத்தை தாண்டோம்ல, அது மாதிரி ஒரு முட்டு சந்தில போய் திரும்பும் போது அப்படியே பின்னாடி ரிவர்ஸ் எடுத்துட்டு அப்படியே மறுபடியும் முன்னோக்கி போறது இல்லை. இந்த அடிப்படையில தான் அந்த வக்ர நிலையில நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால இது வரைக்கும் தாமதமான விஷயங்கள் வேக எடுக்கும், அப்படி புரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நீங்க ஒரு கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க ஈடுபட்டு அது டெண்டரோ இது மற்ற விஷயங்களோ தாமதம் ஆயிடுச்சு, நிதி சார்ந்த விஷயங்கள தாமதம் ஆயிடுச்சுன்னா அது இப்போ முயற்சியில கொஞ்சம் வேகம் எடுக்கும். வேகமான நடந்த விஷயங்கள்ல இப்போ வீடு கட்டுறாங்க, பேஸ் பண்ணி கடைகள் போட்டு வேகமா எழுந்துச்சு, திடீர்னு பார்த்தோன்னா வச்சுக்க பணப்பற்றாக்குறை தளம் போட்டு அப்படியே நிறுத்திடுவாங்க. இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்லோவாகும். இப்படிதான் திருமணம் சார்ந்த விஷயங்களை பேசி டக்குனு முடிச்சிருவாங்க. அதை நகை வாங்குறது, அரேஞ்ச்மெண்ட் பண்றது, தேதி தள்ளி போகும். இது மாதிரி விஷயங்கள் இப்படிதான் அந்த வக்ர நிலையில நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில ஜூலை 27ல இருந்து ஜனவரி 10-11 வரைக்கும் பாத்தீங்கன்னா 138 நாளுக்கு சனி அதாவது இப்ப ரேவதி நட்சத்திரத்துக்கு சென்று மறுபடியும் உத்திரட்டாதி அதோடைய நட்சத்திரக்கே வரும். இப்ப ரேவதி நட்சத்திரத்துக்கு இப்ப தற்போது அதெல்லாம் இருக்கு. இப்ப ஜூலை 27ல இருந்து பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் இருக்கும்போது புதனுடைய தன்மையை அது வெளிப்படுத்துறாரு. இப்போ புதனுடைய தன்மைன்னா இப்ப புதன் கடகத்துக்கு செல்கின்றது, மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு, அப்புறம் சிம்மத்துக்கு, கன்னிக்கு, இந்த 3 ராசிக்கு இடப்பெயர்வு ஏற்படும். இந்த 138 நாள்ல துலாத்து வரைக்கும் மூவ் ஆகும். அப்போ இது புதனுடைய தன்மையை சனி வெளிப்படுத்துவதாக இருக்கும். புதனுடைய காரகத்துவத்தை அது தன்மை மூலயமா வெளிப்படுத்துவதாக இருக்கும். சனி பொதுவாக பார்க்குற பார்வை 3ஆம் பார்வை, 7, 10 இந்த 3 பார்வை இருக்கு. அது 3ஆம் பார்வையை ரிஷபத்தை பார்க்கும்போது 3ஆம் பார்வையுடைய தன்மையை புதன் வழியாக வெளிப்படுத்தும். இப்போ 3ஆம் பார்வைன்னா அது இளைய சகோதரர் குறிக்கிற உங்களோட முயற்சி, தைரியம், இதெல்லாம் குறிக்கிற திட்டங்கள், இதெல்லாம் குறிக்கிற இடங்கள், அது மறைவு ஸ்தானம். அது அந்த இடத்துல சனி ரிஷபத்தை பார்க்கும்போது உங்க ராசியில இருந்து பார்க்கும்போது அது 10ஆம் இடம். அப்போ 10ஆம் இடம் தன்மை தொழிலை குறிக்கிற இடம். அந்த தொழில் குறிக்கிற இடத்துல உங்களுடைய முயற்சி, திட்டங்கள், உங்களுடைய இளைய சகோதரருடைய தொடர்பு இதெல்லாம் புதன் சாரத்துல உட்காந்துட்டு இருக்கிறதுனால பேச்சு, பண பரிவர்த்தனை, நிதி சார்ந்த விஷயங்கள், தென் விவாதம் பண்றது, மொபைல் எலக்ட்ரானிக் கேஜெட் மூலியமா தகவல் தொடர்பு மூலியமா தகவல் பரிமாற்றிக் கொள்றது, இதெல்லாம் தொழில் சார்ந்த விஷயங்களை நடைபெறும். இது ஒன்று சின்ன உதாரணம் மூலியமா சொல்லலாம். நீங்க தொழில் சார்ந்த ஒரு போயிட்டு இருக்கும்போது
ஏதோ ஒரு பிளான் போட்டு போயிட்டு இருக்கீங்க. அப்போ திடீர்னு பார்த்தா உங்க தம்பி வராருன்னு வச்சுங்களேன், அவர் வந்து பிக்கப் பண்ணிட்டு போவீங்க. இல்லை அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பீங்க, இது மாதிரி அது மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் பண்ணலாமா, எதனா எது இருக்கான்னு ஒரு ஆலோசனை கேட்பீங்க. அப்போ அந்த மொபைல் பேசுறது, திட்டம் போடுறது, உங்களுடைய இளைய சகோதரர், இது எல்லாமே இப்படி மெர்ஜ் ஆகும், இப்படி கம்யூனிகேட் ஆகும். இந்த சனியுடைய 3ஆம் பார்வை, இந்த வக்ரநிலை, இது இப்படி நீங்க இந்த தன்மையை புரிஞ்சுக்கலாம். இது அடுத்து பார்த்தீங்கன்னா சனி வந்து 7ஆம் பார்வையாக கன்னியை பார்க்குது. கன்னி வந்து சிம்மத்திலிருந்து 2ஆம் வீடு, தனம் குடும்ப வாக்குஸ்தான வீடு. அப்போ ரிஷபராசி இதுல மீனை வந்து சனி வந்து ரேவதி நட்சத்திரத்துல உட்கார்ந்து 7ஆம் பார்வையாக கன்னியை பார்க்கும்போது 7ஆம் வீடுன்றது மனைவி குறிக்கிறது, சமூகம் குறிக்கிறது, அந்த வேலையும் குறிக்கிற சூழல். ஏன்னா அந்த பார்ட்னர்ஷிப் சார்ந்த இது, நட்புகள் உறவு, இது சார்ந்த இதெல்லாம் வந்து 7ஆம் இடம். அப்போ 7ஆம் இடத்தை அது பார்க்கும் போது புதன்ல உட்காந்துட்டு 7ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்க வீட்டுல இருந்து சிம்மத்துல இருந்து 2ஆம் இடம், 2ஆம் வீட்டு தன்மை, 7ஆம் வீட்டு பார்வை, புதன்ல அமைஞ்சிருக்கு, மூணுமே மிங்கிள் ஆகும். அப்ப எப்படின்னா கணவன் மனைவி உறவு, வீடு சார்ந்த விஷயங்கள்ல கணவன் மனைவி உறவுல இது வரைக்கும் இருந்த அந்த இதெல்லாம் வந்து இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் புரிதல் ஏற்படுவதா இருக்கு. ஏன்னா வக்ர நிலையில இருந்து இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப சலசலப்பு இருந்திருக்கும், கருத்து வேறுபாடு இருந்திருக்கும், அது நட்புக்குள்ளேயும் சக பார்ட்னர்ஷிப் சார்ந்த வியாபாரத்திலேயே பெரிய சிக்கல இருந்திருக்கும். இப்போ வந்து ஒரு புரிதல் இருக்கும். அந்த புரிதல் வந்து 7ஆம் பார்வையை புதன்ல உட்காந்துட்டு இருக்கிறதுனால ஒரு சமரசமான பேச்சு, ஒரு டாக்குமெண்டான விஷயங்களை பரிமாறிக்கொள்றது, புதிய ஒப்பந்தம், தொழில் சார்ந்த பார்ட்னர்ஷிப்ல புதிய ஒப்பந்தங்கள் போடுவது, ஒரு புரிந்துணர்வான ஒரு நிலை ஏற்படும். புதனுடைய தன்மையாக வெளிப்படும். கணவன் மனைவி உறவு, நட்புகள் உறவுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். அது பேசியோ இல்ல டாக்குமெண்டான விஷயங்களை ஏற்படுத்தியோ கொஞ்சம் டைம் எடுத்தோ இப்படி சார்ந்த இதுல கனெக்ட் ஆகும். இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும் புதன்ல இருக்கிற வரைக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா அது 10ஆம் பார்வையாக வந்து அவங்க உங்க சிம்ம ராசியில இருந்து பார்க்கும்போது 5ஆம் வீட்டை பார்க்குது, அது தனுசு பார்க்கு. அப்போ சனி 10ஆம் பார்வையில தொழில் சார்ந்ததை பார்க்குது. உங்க வீட்டு சிம்மத்தில இருந்து பார்க்கும்போது அது 5ஆம் வீடு, 5ஆம் வீடு. அதே ரேவதி நட்சத்திரத்துல சனி உட்காந்துட்டு இருக்கும்போது அப்ப என்னன்னா தொழில் நிலையில உங்களுடைய அறிவுபூர்வமான விஷயங்களை, குழந்தைங்க சார்ந்த விஷயங்களை, தொலைத்தொடர்பான விஷயங்களோட கனெக்ட் ஆகும். இப்படிதான் அதை நம்ம மிங்கிள் பண்ணிக்கணும். இப்போ வந்து 10ஆம் தொழில்நிலையில நீங்க ஈடுபட்டு இருக்கீங்க, அது ஒரு காலதாமதம் ஆகுது. அந்த நேரத்துல உங்க பையனும் பொண்ணு வந்து பேசுறாங்க, ஸ்கூல் கூட்டு போங்கன்றாங்க, காலேஜ் கூட்டு போங்கன்றாங்க. அப்ப நீங்க அழிச்சு போற அவங்க ஏன்னா கல்வி சார்ந்த விஷயங்களை குழந்தைங்களோட தொடர்புடையதாக இருக்கு. இப்படி அவங்களுக்கு நீங்க மணி சேவ் பண்றதா இருக்கும். உங்க அறிவு ரீதியான விஷயங்களை வந்து ஏற்படுத்துகிற ஒரு காலதாமதாகும். அந்த அறிவு ரீதியான விஷயம் தொழிலோட வந்து தொடர்புடையதா இருக்கும். இப்படிதான் வந்து சனி பார்வையும் அது இருக்கிற நட்சத்திர தன்மையும் உங்க ராசில இருந்து இருக்கிற தன்மையும் வந்து அது வெளிப்படுத்துறதாக இந்த வக்ர நிலையில 138 நாள்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி அதோடைய சொந்த நட்சத்திரத்துக்கே செல்லுமா இதேதான் வந்து அந்த புதனுக்கு ஏற்பட்டதா வந்து சூரிய இது சனியுடைய தன்மையை வந்து வெளிப்படுறது. அது 8ஆம் இடம் இருந்தது, அது ஆயுள குறைக்கிறது, மரணம் குறைக்கிறது. சனியை வந்து 8ல உட்காந்துக்கிறதுனால அஷ்டமத்து சனி மறைவாதனால கொஞ்சம் உடல் சார்ந்த ஆரோக்கியம் அது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். இருந்தாலும் ஆயுளுக்கு பெரிதா பங்கம் இருக்காது. 8ல சனி இருக்கிறது வந்து ஓரளவுக்கு ஆயில் இல்லை, இதுதான். ஏன்னா ஆயில்காரங்க 8ல இருக்கிறது வந்து சிறப்பு தான் சொல்லுவாங்க. அது நட்பு வீட்டுல தான் இருக்கிறதுனால குரு பார்வை பெரிதாக ஆயில் சார்ந்த பங்கம் ஏற்படாது. இருந்தும் உடல் சார்ந்த மனம் சார்ந்த தொலைகளை உண்டாகும், மனக்குழப்பங்கள் அதிகமாகும். ஏன்னா வந்து சனியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நியூட்ரல் கிரகங்க. அது நியூட்ரல். அது வந்து இப்போ எலக்ட்ரிசிட்டியில வந்து பாசிட்டிவ் நியூட்ரல்னு சொல்லுவோம். பார்த்தீங்க, நியூட்ரல்ன்றது கருப்பு கலர் ஒயர், சனின்றது ஒரு கருப்பு கிரகம். அந்த கருப்பு ஒரு வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி இதுல வந்து கருப்பு நியூட்ரல் இல்லைன்னா என்ன ஆகும்? ஓவர் வோல்டேஜ் ஆகும், ஓவர் லோட் ஆகும், இருக்கிற ஹோம் அப்ளைன்ஸ் இருக்கிற வீட்டு பொருள்லாம் வந்து டேமேஜ் ஆகும்ல. அப்போ கருப்புன்றது ஒரு பிரேக்கு, ஒரு தாமதத்தை உண்டாக்குறது. சனின்றது 8ல மறைவுன்றது அது சனியுடைய அது பிரேக் இல்லாம சாலை இருக்கா மாதிரி, ஸ்பீட் பிரேக் இல்லாம இருக்கா மாதிரி. அந்த ஸ்பீட் பிரேக் இருக்கு. மற்ற கோள்கள்லாம் வந்து ஒரு கொஞ்சம் வேகமா எடுக்கிற கோள்கள்லாம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போகும். செவ்வாய்க்கு ஒரு ஸ்பீட் பிரேக் இல்லைன்னா என்ன ஆகும்? அது செயல் வேகம் கொண்டு ரொம்ப ஆற்றல் கொண்டு வீரியமா இருக்கும். சனி அங்கே வந்து அஷ்டமா ஆகக்கூடாது, நீச்சமா ஆகக்கூடாது. சனி சுபத்துவமா இருந்ததுன்னா செவ்வாயுடைய ஆற்றல் வந்து ஒரு செம்மைப்படுத்தும், வந்து மறையக்கூடாது, நீச்சம் ஆகக்கூடாது. அதனால வந்து இதுவே மறைஞ்சிச்சினாலோ நீச்சம் ஆயிட்டாலோ 7ல வர சனியா இருந்தாலும் எல்லாம் வந்து சனியை தான் வந்து திட்டுவாங்க. சனி வந்து திட்டுறதுக்கான இதுவே கிடையாது. ஏன்னா இப்போ சந்திராஷ்டமம் வருது, சந்திராஷ்டமம் 8ல சந்திரன் மறைவதுனால மனம் வந்து ஒரு யோசிக்கிற தன்மையை இழந்துடும். அப்ப நம்ம சந்திரனை திருடுறோமா? இல்ல. இதே அடிப்படையில் சனி வந்து ஓரளவு நல்லதுதான் செய்யுதுன்னு எடுத்துக்கொள்ளணும். அது வந்து திட்டுறது ஆகாது. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வரும்போது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். உடல் சார்ந்த மனம் சார்ந்த ஒரு வேகம் குறைஞ்சதாக இருக்கும். அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும்போது டிசம்பர், ஜூலை, செப்டம்பருக்குலாம் அந்த சூழல் இருக்கும். செப்டம்பர், அக்டோபருக்குலாம். ஏன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்துடும். அதுக்கப்புறம் கடைசியா டிசம்பர் கிட்ட வரும்போது அது ஃபுல்லா ரேவதி நட்சத்திரத்துக்கு மறுபடியும் வந்துடும். ஜூன் 3ஆம் தேதி 2027 ஜூன் 3ஆம் தேதி வந்து முழுமையா வந்து
மீனராசி இதுல இருந்து உங்க அஷ்டமத்து தாக்கம் முழுமையாக குறையுது. அது நேரம் வந்து மேஷராசிக்கு 7வது சனியான மேஷராசிக்கு வந்து ஜென்ம சனியா போகுது. இதுல இருந்து அந்த 2 வருஷம் அஷ்டம சனி காலம் முடியுது. நீங்க பெரிய கும்பிடு போட்டு சிவப்பு கொடி காட்டி அமுச்சு வைக்கலாம். அதனால இந்த 138 நாள் வக்ர நிலையில வந்து குரு பார்வை இதனால பெரிதளவுக்கு பாதிப்பு இல்லை. குரு பார்வையும் வந்து உங்க 4ஆம் வீட்டம் பார்க்குது, உங்க 6ஆம் வீட்டையும் பார்க்குது, 9ஆம் வீட்டம் பார்க்கறதுனால 4ஆம் வீட்டு பார்க்கும்போது வீடு சார்ந்த வாகனம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து நிறைவேற, மண்மனை தாயாரின் உடல்நிலை கொஞ்சம் மேம்படுவதாக இருக்கும், மருத்துவம் சார்ந்த உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைப்பதாக இருக்கும். அதேதான். அப்புறம் 7ஆம் வீட்டை 6ஆம் வீட்டை பார்க்கும்போது நோய் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து அதுக்கான மருத்துவம் கிடைக்கும், கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் ஓரளவு கட்டுக்குள்ள வரும், எதிரிகள் உங்களை புரிந்து கொண்டு விலகி செல்வார்கள். 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால மறைப்பொருளான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுறதா இருக்கும். அதே 9ஆம் வீட்டை பார்க்கும்போது என்ன தந்தை வழி சார்ந்த உறவுகளோட ஒரு சுப நிகழ்வான சூழலாம் ஏற்படுவதா இருக்கும். சில கருத்து வேறுபாடுகளும் இருக்கும், சமரசங்கான பேச்சுக்கள் ஏற்படும், மாமனார் விட்டு வழி உறவுகளோட ஒரு தொடர்பு கொண்டதாக இருப்பீர்கள். இதெல்லாமே வந்து ஒரு காலதாமதம், ஒரு காலதாமதம் கொண்டுதான் செயல்கள் நடைபெறும். ஏன்னா சனி வந்து அஷ்டம சனினால. அதனால இந்த 38 நாள் சனி வக்ர நிலையில செல்வதனால வந்து அஷ்டமத்து சனிக்காரர்களுக்கு ஒருவித நன்மையான காலம் தான் எடுத்துக்கொள்ளலாம். ஜூலை 27 இருந்து டிசம்பர் 11 வரைக்கும். அதனால சிம்மராசிக்காரங்களை வந்து பெரிதளவுக்கு நினைச்சு வேதனை பண்ணான். இதுல சூரியனுடைய தன்மை வந்து இந்த அஷ்டமத்து சனி காலத்துல தற்போது வந்து கடக சங்கராந்தி, இப்ப வந்து தக்ஷாயன காலம், வடக்குல இருந்து தெற்கு நோக்கி சூரியன் நகரம். பகல் வந்து குறுகியதாகவும் இரவு நீண்டதாகவும் இருக்கு இனிமே காலம். அதனால தேவர்களுக்கு வந்து இது வந்து இரவு காலம் என்று சொல்வார்கள். அது மகரத்துக்கு சூரியன் செல்லும் போது உத்தராயண காலம் என்று சொல்லுவாங்க. அப்போ வந்து தெற்குல இருந்து வடக்கு நோக்கி செல்லும், அது பகல் பொழுதாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் இருள் பொழுது, அது பகல் பொழுது. அது வந்து சுபமான நிகழ்வுகள் பண்றதுக்கு சிறப்புடைய காலமாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் சுப காலங்கள் பண்ணலாம். ஆனா வந்து தெற்கு நோக்கி போறதா இருள் அதிகமா இருக்கும், பகல் குறைவா இருக்குன்ட்டு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கடகத்துக்கு ஜூலை 17ஆம் தேதி சூரியன் இடப்பெயர்வு ஏற்பட்டது. கடகம், சிம்மம், கன்னி, துலாத்து வரைக்கும் அந்த 130 நாள்ல டிராவல் ஆகும். கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் கன்னிக்கு வர வரைக்கும் நல்லா இருக்கும். அண்ட் தென் வந்து துலாத்துல வரும்போது மட்டும் அது சூரியன் வந்து நீட்சமாயிடும். அது 130-120 நாள்லாம் வந்து துலாத்துக்கு வரும்போது நீட்சம் கொண்டதாக இருக்கும். அப்போ கொஞ்சம் உத்திர நட்சத்திரையும் வந்து சனி இருக்கிறதுனால அப்போ உடல் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம், ஏன்னா உங்க ராசிநாதன் நீட்சம் ஆகும்போது கொஞ்சம் நீங்க அந்த காலத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அதனால தினமும் வந்து சூரிய வழிபாடு, ஆதித்ய இருதய அந்த ஸ்லோகம் சொல்லலாம். அண்ட் தென் வந்து ஞாயிற்றுக்கிழமைன்னா சூரிய கோயில் எதனா இருந்தால் நவகிரகம் கோயிலை சென்று வணங்கலாம். சிவபெருமானை வந்து திங்கட்கிழமை வில்வேல மாலை சாற்றி வணங்குவது நல்லது. கொண்டைக்கடை மாலை சாட்டி தட்சிணாமூர்த்தி வந்து வியாழக்கிழமை வணங்குவது நல்லது. இதெல்லாம் சொல்லி இந்த அஷ்டமத்து சனியுடைய காலம் வீரியம் வந்து ஓரளவு குறைந்ததாக இருக்கும். அதனால் இந்த அஷ்டமத்து சனி காலத்தை வந்து நீங்க பெரிதாக பயம் கொள்ள வேண்டாம். உங்களோட குரு பார்வை இருக்கு. இந்த வக்ர நிலை வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். காணொலி வந்து உங்க ராசி கொண்ட நட்படுத்த உருவாட்டத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜாதகம் சார்ந்த பலன் பார்க்க வீடியோவில் வாட்ஸ்அப் பண்ணி தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு வருடத்துக்கான பலனும் பிறப்பு தேதியிலிருந்து அடுத்த வருஷம் பிறப்பு தேதி வரைக்கும் ஒரு வருடத்துக்கான ஜாதக பலனை பார்த்து சொல்கின்ற இது 90% பலன் வந்து துல்லியமாக இருக்கும். அதனால் தங்களுடைய வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லா வளர்ந்த இறைசக்தியை பிரார்த்திக்கின்றேன். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.